எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ நம்ம டிவியில, சினிமா தியேட்டருக்கெல்லாம் போனா விளம்பரங்கள் நெறைய பார்க்குறோம். நல்ல தெரிஞ்ச நடிகர்கள் எல்லாமே நடிக்கிறாங்க. எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ அ உங்க கையில பணம் இருக்கா? எங்ககிட்ட வந்து இந்த மாரி இதில பொருள் இருக்கு, நகை இருக்குது, அது இருக்குது, இருக்கு வந்து வாங்கிக்கங்க அப்படின்றாங்க. ஓகே. உங்ககிட்ட நகை நெறைய வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு பணம் தேவைப்படுதா? அத கொண்டு வந்து எங்ககிட்ட அடமானம் வைங்க. எங்ககிட்ட வித்துருங்க. உங்களுக்கு இவ்வளவு தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப். இந்த மாதிரி விளம்பரங்கள்ல வந்து நம்ம ஒரு பாமர மக்களாகட்டும், இல்ல வசதியானவங்களாகட்டும், யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்க காச புடுங்குறதுக்காக தான் விளம்பரம் பண்றாங்களே ஒழிய, நம்ம பொதுமக்களுக்கு ஒரு வருமானம் வர்ற மாரி யாராவது விளம்பரம் பண்றாங்களா? இல்ல இதுவரைக்கும் நீங்க பார்த்துருக்கீங்களா? எனக்கு அதுதாங்க ஒரு பெரிய சந்தேகம். இல்ல நம்மகிட்ட இருக்கிறத புடுங்குறதுக்காக தான் விளம்பரம் பண்றாங்க. நான் பார்க்கும்போது எல்லாமே நல்லா தெரியுது. புடுங்குறதுக்காக தான் விளம்பரம் பண்றாங்கன்ட்டு. தெரிஞ்சு நம்மளும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். குடுத்தா ஏன்னா நமக்கு தேவைப்படுது போய் குடுத்தா இருக்கோம். அப்படி ஏதாவது பொ பொதுமக்களுக்கு வருமானம் வர்ற மாரி யாராவது ஏதாவது விளம்பரம் பண்ணியிருந்தாங்கன்னா, எனக்கு தெரியல இதுவரைக்கும். அப்படி ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா, என்ன கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். எனக்கு இன்னொரு சந்தேகங்க. அதாவது நம்ம டிவிலலாம் விளம்பரங்கள் எல்லாம் நெறைய பார்க்குறோம். அதில பார்த்தீங்கன்னா, எல்லாம் பல விஷயங்கள் பார்க்குறோம். ஒரு பாம்பேலேருந்து வட இந்தியா கம்பெனிக்காரன் பதஞ்சலின்னு ஒரு கம்பெனி வந்தது தெரிஞ்சிருக்கும். அவன் பார்த்தீங்கன்னா, 0% கெமிக்கல். அதாவது எங்க ஒரு ப்ராடக்ட்ல கூட கெமிக்கல்ன்றதே கிடையாது அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்லி விளம்பரம் பண்றான். வந்து இருக்கு. நானும் அந்த ப்ராடக்ட்லாம் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இதாவது சாதாரணமா ஒரு சோப்பு, ஒரு ஷாம்பு, இல்ல இந்த வாஷிங் பவுடர் இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அதுவும் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல நுரை வருதுங்க. அப்படி நுரை வருதுன்னா, அந்த கெமிக்கல் இல்லாம எப்படி நுரை வருது? எனக்கு அதுதாங்க ஒரு பெரிய சந்தேகம். இல்ல அந்த கெமிக்கல் இல்லாமயே நுரை வர்ற மாரி ஏதாவது ஒரு அ ஐட்டங்கள ஏதாவது கண்டுபிடிச்சுட்டாங்களோ? எனக்கு அதான் ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. இத பத்தி ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா, எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஏங்க ஒரு நிமிஷம். இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் தான். அதாவது இந்த மலைவாழ் மக்கள், மலை சாதியினர் அப்படின்றத நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதுல ஒரு இனத்தவர் தான் இந்த குறவன், குறத்தி அப்படின்றது. குறவன், குறத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்மளே பார்த்துட்டு தான் இருக்கோம். அவங்க வந்து மலை சாதியினரா இருந்தாலும் அவங்க வந்து ஒரு நாடோடிகள். ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்களாம். அங்கங்க போய்க்கிட்டே இருப்பாங்களாம். இன்னொரு விஷயம் அவங்கள பத்தி என்ன சொல்றாங்கன்னா, சிறந்த நாட்டு வைத்தியர்களாம் அவங்க. மருத்துவர்களாம். அவங்களுக்கு தெரியாத நாட்டு வைத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சரி நம்ம எங்க அவங்களுடைய நடை, உடை, அது அந்த அந்த வெத்தல பாக்கு, இந்த புகையில எல்லாம் போட்டு வாய ஒழப்பிக்கிட்டு அவங்க பேசுற பேச்சு, இது எல்லாத்தையும் பார்த்து நம்மளே ஒதுங்கி போயிடுறோம். அதனால அவங்க கூட நம்ம பழகுறதுக்கு அந்த மாரி இதில எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஆனா அவங்கள பத்தி இப்படி சொல்றாங்க. இப்ப நான் அது ஜெனரலாவே நீங்களே இப்ப நம்மளே யோசிப்போமே! ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் உடம்பு சரியில்லன்ட்டு. அங்க போய் டாக்டர பார்க்கறதுக்கு எவ்வளோ கியூ நிக்கிறாங்க, எவ்வளோ இருக்காங்க, அப்பாயின்ட்மென்ட் வாங்கிட்டு தான் போறாங்க, இப்படியெல்லாம் இருக்காங்க. எந்த குறவன், குறத்தி யாராவது டாக்டர வந்து பார்க்குற மாதிரி நீங்க ஏதாவது பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ, பிரைவேட் ஹாஸ்பிட்டலோ ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல பார்த்துருக்கீங்களா? டாக்டர் கிட்ட அப்பாயின்ட்மென்ட் வாங்கி பார்த்துருக்கீங்களா? என்னுடைய கேள்வி அதாங்க. அதே மாரி இப்போ சமீபத்தில கொரோனா வந்துச்சு. இந்த கொரோனால கூட நமக்கு தெரிஞ்சவங்க, இல்ல பெரிய பெரிய ஆளுங்கலாம் எல்லாமே நெறைய பேரு இறந்தாங்க. இந்த குறவர் இனத்தை சேர்ந்தவங்க யாராவது கொரோனா வந்து இறந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தகவல் வந்ததா? வந்திருக்கா? சொல்லுங்க பாப்போம். இருக்காது. நானும் கேள்விப்படல. சப்போஸ் நீங்க ஏதாவது கேள்விப்பட்டிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரே பெரிய சந்தேகம். அதாவது நம்ம மனிதர்கள், அவங்களும் மனுஷங்க தான். எப்படி பிறப்புன்னு ஒண்ணு இருக்கோ, அதே மாரி இறப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அவங்களுக்கும் இப்போ நம்ம இதுல இந்துக்கள்ல வந்து இறந்துட்டாங்கன்னா புதைக்கிறோம், இல்ல எரிக்கிறோம். கிறிஸ்டியன்ல பார்த்தீங்கன்னா புதைக்கிறாங்க, முஸ்லீம்கள்ல புதைக்கிறாங்க. இந்த குறவர் இனங்கள் இவங்களும் இந்துக்கள் தான் சேர்றாங்க. இவங்கள்ல யாரையாவது இறந்து அவங்கள புதைக்கிறாங்களா? இல்ல எரிக்கிறாங்களா? இந்த பத்தி யாராவது பார்த்துருக்கீங்களா? இத பத்தி யாருக்காவது ஏதாவது விஷயம் தெரியுமா? தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். மறக்காம தண்டபாணிஸ்
ஊட்டி சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.